it is always done under image guidance. அப்போதான் நம்ம வந்து கரெக்டான இடத்துல நீடில் போட்டிருக்கோமா, டிஷ்யூஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கோமா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டன் அண்டர் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ். டிஷ்யூஸ் எல்லாமே உள்ளே எடுக்க முடியும். அண்ட் இந்த நீடல் தான், so this is the suction needle. இந்த நீடில் உள்ள டிப்பில் தான் we will have a small opening. அந்த ஓப்பனிங் மூலமா தான் நம்ம இந்த டிஷ்யூஸ் வந்து ஃபுல்லாக சக் பண்ணி பீஸ்மீலாக வெளில கம்ப்ளீட்டாக எடுக்கலாம். Just give us a few minutes until the ultrasound comes on. Demonstration purposes-காக அந்த சிக்கன் பிரெஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்து சின்ன சின்ன ஆலிவ்ஸ் மாதிரி கட்டியாக காமிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற சமயத்தில் அந்த ஆலிவ் கட்டியாக யோசிச்சு நம்ம எப்படி வெளியில் எடுக்க போகிறோம் மட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்போம். இது ஒரு கட்டின்னு யோசிக்கலாம். This is the olive we have placed inside. அது கட்டின்னு நம்மளுக்கு இப்போதைக்கு யோசிக்கலாம். கொஞ்சம் டர்ன் பண்ணி left ma'am so needle வந்து last time. yes okay la thank you. so needle வந்து நம்ம எக்ஸாக்ட்டா கரெக்ட்டான இடத்துல வந்து எங்க போடுறது பார்த்துட்டு that's it. Make up. So அதே சமயத்துல you can see the needle going in and out and எல்லா டிஷ்யூஸ் வந்து வெளியில வர இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த டிஷ்யூஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற சமயத்துல எந்த டிஷ்யூல ஒரு சின்ன நீர் உள்ள போட்டாலும் கொஞ்சம் ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ there is something called a lavage. அந்த lavage எடுக்கும்போது எல்லாமே fluid எல்லாமே வெளியில வந்துடும். உள்ளுக்கு வந்து எதுவுமே இருக்காது. that is the advantage of it. இது வெளியில எடுத்த பிறகு tissues எல்லாமே இந்த இடத்துல கலெக்ட் ஆகும். so we remove the whole thing and we send the tissues for test. so this is how it is basically. கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? yes okay thank you. so it is always done under image guidance. அப்போதான் நம்ம வந்து கரெக்டான இடத்துல நீடில் போட்டிருக்கோமா, டிஷ்யூஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கோமா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டன் அண்டர் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ். டிஷ்யூஸ் எல்லாமே உள்ளே எடுக்க முடியும். அண்ட் இந்த நீடில் தான், so this is the suction needle. இந்த நீடில் உள்ள டிப்பில் தான் we will have a small opening. அந்த ஓப்பனிங் மூலமா தான் நம்ம இந்த டிஷ்யூஸ் வந்து ஃபுல்லாக சக் பண்ணி பீஸ்மீலாக வெளில கம்ப்ளீட்டாக எடுக்கலாம். Just give us a few minutes until the ultrasound comes on. Demonstration purposes-காக அந்த சிக்கன் பிரெஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்து சின்ன சின்ன ஆலிவ்ஸ் மாதிரி கட்டியாக காமிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற சமயத்தில் அந்த ஆலிவ் கட்டியாக யோசிச்சு நம்ம எப்படி வெளியில் எடுக்க போகிறோம் மட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்போம். இது ஒரு கட்டின்னு யோசிக்கலாம். This is the olive we have placed inside. அது கட்டின்னு நம்மளுக்கு இப்போதைக்கு யோசிக்கலாம்.
கொஞ்சம் டர்ன் பண்ணி சரி பாருங்க லெஃப்ட் லெஃப்ட் மேம் அது மாஸ்டர் எஸ் எஸ் ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ நீடல் வந்து நம்ம எக்ஸாக்டாக கரெக்டான இடத்துல வந்து எங்க Right போகுதுன்னு pitch. பார்த்துட்டு That's it. மைக்கா So அதே சமயத்துல you can see the needle going in and out and எல்லா tissues வந்து வெளியில வரணும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த டிஷ்யூஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற சமயத்துல எந்த டிஷ்யூல ஒரு சின்ன நீர் உள்ள போட்டாலும் கொஞ்சம் ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் லவாஜ். அந்த லவாஜ் எடுக்கும்போது எல்லாமே ஃப்ளூட் எல்லாமே வெளியில வந்துடும். ஸோ உள்ளுக்கு வந்து எதுவுமே இருக்காது. தட் இஸ் தி அட்வான்டேஜ். இது வெளியில எடுத்த பிறகு டிஷ்யூஸ் எல்லாமே இந்த இடத்துல கலெக்ட் ஆகும். ஸோ வி ரிமூவ் த ஹோல் திங் அண்ட் வி சென்ட் த டிஷ்யூஸ் ஃபார் டெஸ்ட். This is how it is basically. டாக்டர் M.A. ராஜா. நான் எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் புற்றுநோய் இயக்குநராகவும் பணிபுரிகிறேன். இன்று நாம் பேசக்கூடியது வந்து வெற்றிட உதவி சிசு பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். தமிழில், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேக்யூம் அசிஸ்டட் பயாப்சி. இது குறிப்பாக மார்பக புற்றுநோய் உடைய சூழ்நிலையில அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பேசுகிறோம். இதனுடைய அனுகூலங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், புறநோயாளியாக செய்யலாம், இந்த பக்க விளைவுகள் மிக குறைவாக செய்யலாம், தழும்பு தையல் எதுவும் இல்லாமல் செய்யலாம். இது போன்ற பல அனுகூலங்கள் இருக்கின்றன. இது எல்லா கட்டிக்கும் பொருந்தாது. எங்கு அது பொருந்துமோ அது நிச்சயமாக அது ஒரு கூடுதலாக ஒரு பெனிஃபிட் தான் அந்த நோயாளிகள் அந்த பெண்மணிக்கு. ஏன்னா சிலப்போ சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம். இது ஒரு நோயுடைய தன்மையை கண்டுபிடிக்கும் பரிசோதனையாகவும் இருக்கலாம். சில தருணங்களில் அதை சிகிச்சை செய்யும் முறையாகவும் இருக்கலாம். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இதை வந்து உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா எந்த கட்டியுமே ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது புற்றுநோய் கட்டியாக சாதாரண கட்டியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து இன்றைய சூழ்நிலையில புற்றுநோயா இருந்தா கூட ஆரம்பத்துல கண்டுபிடித்து விட்டா பூர்ணமாக குணப்படுத்தலாம். நம்ம மெயினா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்றதுக்கு வந்து 30 வயசுல ஒருத்தவங்க வந்து இந்த சாதா கொழுப்பு கட்டின்னு டயக்னோஸ் பண்ண பிறகு ஃபாலோஅப்ல வைக்கும் போது இந்த கட்டியோடைய ஷேப் வந்து கொஞ்சம் மாறிட்டு வந்திருக்கு. ஸோ அது ஷேப் மாறிட்டு வர்றதுனால தான் நம்ம எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் தவிர வேற ஏதாவது ஆப்ஷன்னு கேட்கும்போது நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலே அந்த கட்டி ஃபுல்லாக வெளியில் எடுத்திருக்கோம். அண்ட் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை அவங்களுக்கு டே கேர் ப்ரொசீஜர் தான். ஸோ டே கேர் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து காலையில் வர்றாங்க, ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அதே நாள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். இப்போ லோக்கல் அனஸ்தீசியாவில் நம்ம வந்து சாதாரண மருத்துவ ஊசி அந்த இடத்துல மட்டும் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் பண்ணுற சமயத்தில் வந்து ஃபாஸ்டிங்கில் வர தேவையில்ல, நார்மலாக வீட்லேயே சாப்பிட்டுட்டு வரலாம். ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட இவ்வளோ நேரத்துக்கு வந்து வெறும் வயசில் இருக்கணும்ட்டு கிடையாது. ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட உடனே சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம டாக்டர் ராஜசுதா சார் சொன்ன மாதிரியே செடேஷனுக்கு கேட்டாங்கன்னா, செடேஷன்னா ஸ்லைட்டாக நம்ம மருந்து வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி குறையறதுக்கு அந்த மாதிரி பண்ணுற சமயத்தில் மட்டும்தான் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ப்ரொசீஜருக்கு வரதுக்கு முன்னாடி சாப்பிடாம வெறும் வயத்தில் வரும். இல்லாட்டி அவங்க நார்மலா ஒரு ப்ரொசீஜர் இல்லாட்டி ஒரு பிளட் டெஸ்ட்க்கு வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ப்ரொசீஜர் முடிச்சு அதே நாள் வீட்டுக்கு போயிடலாம். என்ன பண்ணணும்? செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அது வந்து நான் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ். ஸோ யூஸ்வலா அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்றது வந்து 18 வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் பண்ண சொல்லுவோம்.
யூஸ்வலா அந்த menstrual பீரியட் முடிச்ச உடனே அந்த 5வது நாள் இல்லாட்டி 10வது நாளுக்குள்ள பீரியட் முடிச்ச பிறகு அந்த menstrual சைக்கிள் முடிச்ச பிறகு யூஸ்வலா வீட்லயே தானாவே வந்து செக் பண்ற மாதிரி செல்ஃப் breast எக்ஸாமினேஷன். அது யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பண்ற சமயத்துல ஒருத்தவங்களுக்கு என்ன நார்மல்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் ஏதாவது அப்நார்மல் டிஷ்யூ வந்தா சீக்கிரமாவே அவங்க வந்து டெஸ்டிங்க்கு வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். பட் காமனா செல்ஃப் breast எக்ஸாமினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு என்ன நார்மல், என்னுடைய மார்பு எப்படி இருக்கும் ஷேப் பார்க்கறதுக்கு, ஃப்ளூயிட் ஏதாவது இருக்கா, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறது. தட் இஸ் வாட் வி கால் செல்ஃப் breast எக்ஸாமினேஷன். இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே